வெல்கம் டு விஸ்வரூபம் எல்ஜே ஃபேமிலி. உங்களை இந்த விஸ்வரூபம் ப்ரோக்ராமோட சிலபஸ் அனௌன்ஸ்மெண்ட் ப்ளஸ் லான்ச் ஆஃபர் அனௌன்ஸ்மெண்ட்டில் மீட் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கோர்ஸ் இன்ஃபர்மேஷன் நான் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். கோர்ஸ் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய் ஆகஸ்ட் 8ஆம் தேதியிலேருந்து இருக்கும். ஏன்னா ஆகஸ்ட் 7ஆம் தேதி கோர்ஸ் லான்ச் வரைக்கும் ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கேன். அந்த லான்ச் ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1லேருந்து ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். 2000 ரூபாய்க்கு நீங்கள் விஸ்வரூபம் ப்ரோக்ராமை நீங்கள் ப்ரீ புக் பண்ணிக்கலாம். கோர்ஸ் கரிக்குலம் டெவலப்ட் அண்ட் டாட் பை லாவண்யா ஜெயக்குமார். நான் தான் கம்ப்ளீட்டாக இந்த சிலபஸ் உருவாக்குனதுலேருந்து அதை டெலிவர் பண்ணதுலேருந்து எல்லாமே பார்த்துட்ருக்கேன். எண்ட் டு எண்ட் மீடியம் எப்படி இருக்க போகுது, வீடியோஸ் இருக்கும், பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ் இருக்கும், பிடிஎஃப்ஸ் இருக்கும் டவுன்லோடபுளாக. ஸோ இது கம்ப்ளீட்டாக ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் மோடில் இருக்க போகுது இந்த கோர்ஸ். லாங்குவேஜ் நான் தமிழில் டீச் பண்ணியிருக்கேன். ஸ்க்ரீனில் தெரிகிற வேர்ட்ஸ் வந்து இங்கிலீஷில் இருக்கும். கோர்ஸ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 12 மாதம். கோர்ஸ் மோட் நான் சொன்ன மாதிரி ஆன்லைன் ஸ்ட்ரீமிங். நம்மளோட தளம் lavanyajaykumar.comல நீங்கள் இதை ஆன்லைன் ஸ்ட்ரீம் பண்ணி கற்றுக்க போகிறீங்க. எனி டைம் நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம் 12 மாதத்துக்கு. அதாவது ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஈவினிங் 6 மணிக்குள்ளே ஃபீ பே பண்ண ஒருத்தருக்குமே விஸ்வரூபம்கான ஆக்சஸ் வந்துடும். சிலபஸ் பார்க்கறதுக்கு முன்னாடியே நான் முதல்ல புக் பண்ணிடுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பின்டு காமெண்ட்டில் பேங்க் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதில் பே பண்ணிடுங்க. சிலபஸ் பார்ப்போமா? லாவண்யா ஜெயக்குமாரோட விஸ்வரூபம் இது எதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹையஸ்ட் செல்ஃபை ரீச் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் பயங்கர ரியாக்டிவாக இருக்கீங்க, இப்போ சஃபர் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப சின்ன லெவலில் லைஃப் அப்படின்ற கேமை நீங்கள் ஆடிட்டு இருக்கீங்க, கரியரில் சின்ன லெவலில் நீங்கள் ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது எல்லாத்தையுமே மாற்றி உங்களோட ஹையஸ்ட் விஸ்வரூபம் செல்ஃபை அச்சீவ் பண்ண வைக்கிறது தான் இந்த ப்ரோக்ராமோட நோக்கம். நீங்கள் யாருன்னு எனக்கு கவலை இல்லை. இப்போ நீங்கள் ஒரு அன்எம்ப்ளாய்ட் பர்சனாக இருக்கலாம், இல்லை சிஇஓ ஆஃப் அ கார்பரேஷனாக இருக்கலாம். உங்கள் ஒருத்தருக்குமே நான் விஸ்வரூபமில் சொல்லி கொடுத்துருக்க இந்த சீக்ரெட்ஸ், ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எடுத்துகிட்டு போகிற இந்த ஒரு மாடியூலில் இருக்க சீக்ரெட்ஸ் எல்லாம் உங்களோட ஹையஸ்ட் விஸ்வரூபம் செல்ஃபை அச்சீவ் பண்ண வைக்க போகுது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லணும்னு விரும்புகிறேன். எல்ஜி ஃபேமிலி, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த உலகத்தில் ரோபோ மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரோபோ மாதிரி சில விஷயங்களை அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க, ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, பிலீவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரியாம யாரோட கைப்பாவையாவோ அவங்க ஆட்டி வைக்கப்படுறாங்க. அந்த கைப்பாவை யாருன்னா உங்களோட இன்னர் வூண்ட்ஸ், உங்களுக்குள்ள இருக்கிற ஆறாத காயங்கள், உங்களோட சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸால, உங்களோட என்விரான்மெண்ட்ஸ்ல உங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து உங்களோட வளர்த்தவங்க மூலமா வந்த அந்த இன்னர் வூண்ட்ஸ் எல்லாமே இப்போ வரைக்கும் உங்களை ரோபோக்கள் மாதிரி ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. எனக்கும் அப்படிதான் இருந்தது. 2020ஆம் வருஷம் நான் இந்த விஸ்வரூபம் ப்ராசஸை எனக்குள்ள பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டேன். இந்த 4 வருஷமா இந்த விஸ்வரூபம் ப்ராசஸை பண்ணி நான் அவ்வளோ சேஞ்சஸை எனக்குள்ள உருவாக்கியிருக்கேன். 2017 நான் எல்ஜே அகாடமியை உங்களுக்காக உருவாக்கினேன். 2020 வரைக்கும் எல்ஜே அகாடமியில் நான் கிட்டத்தட்ட 12 கோர்ஸ்கள் வெளியிட்டேன். அவ்வளோ ஹசில் பண்ணிகிட்டே இருந்தேன். ஓவர் அச்சீவ் பண்ணணும், நான் எதையோ சாதிக்கணும். எதுக்காக சாதிக்கணும் எதுவுமே எனக்கு தெரியல, நான் ஓடிக்கிட்டே இருந்தேன். பட் கடைசி 4 வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த விஸ்வரூபம் ப்ராசஸ் என்னை மாற்றிருக்கு. நான் 12 கோர்ஸ்கள் லான்ச் பண்ணியுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நான் அச்சீவ் பண்ணேனோ பிஸ்னஸ் டார்கெட் வைஸ், அதை நான் 2 கோர்ஸ்கள் உங்ககிட்ட லான்ச் பண்ணி அச்சீவ் பண்ணியிருக்கேன் இந்த 4 வருஷத்தில். அதுக்கு காரணம் எனக்குள்ள நான் செஞ்சுக்கிட்ட அந்த விஸ்வரூபம் ப்ராசஸ். நான் ஓவர் அச்சீவராக இருக்கலாம், பட் அதுக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. என்னோட ஓவர் அச்சீவ்மெண்ட் நேச்சரே வந்து எனக்குள்ள இருக்க சைல்டு ஊண்டால தான் நான் வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கும் போது என்னையே நான் மாற்றிக்கிட்டேன். இப்போ என்னோட விஸ்வரூபம் செல்ஃப்லேருந்து நான் இந்த உலகத்தை பார்க்கும்போது ரொம்ப இமோஷன்ஸ் கடுமையாகாம, ரியாக்ட் பண்ணாம, சஃபரிங்குள்ளேயே இருக்காம, மனசுக்குள்ளேயே மண்டைக்குள்ளேயே என்னோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காம என்னோட ஹையஸ்ட் செல்ஃப்ல இருந்து நான் வாழ்றேன். இந்த எக்ஸாக்ட் ப்ராசஸை உங்களுக்கும் நான் டீச் பண்ண போறேன். நம்ம மனசை அரிச்சு தாக்குற நம்மளுக்கு ரொம்ப ஒரு பலுவான ஒரு மூட்டையை நம்ம தூக்கிக்கிட்டு, அந்த பாஸ்ட்ல இருக்க ஊன்ஸ் அப்படின்ற அந்த மூட்டையை தூக்கிக்கிட்டு நம்ம பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த மூட்டையெல்லாம் கீழே இறக்கி வைக்க போறேன். உங்களுக்காக நியூ டைம் லைன் கிரியேட் பண்ண போகிறேன். இப்போ வாழ்க்கையை ஒரு திசையில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்கல்ல, உங்களுக்காக ஒரு குவாண்டம் லீப் அடைய வைக்கிற, எனக்கு இது வேணும், இந்த கோல்ஸை நான் அச்சீவ் பண்ணணும், இந்த மாதிரி நான் வாழணும், இந்த மாதிரி எனக்கு பெரிய ட்ரீம்ஸ் இருக்குது, அதை அடையணும், நான் இந்த மாதிரியான ஒரு செல்ஃபாக என்னை பார்க்கணும், என்னோட செல்ஃப் கான்செப்டை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். என்ன மாதிரி உங்களோட விஸ்வரூபம் செல்ஃபாக நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த விஸ்வரூபம் செல்ஃப்க்கு உங்களை குவாண்டம் லீப் பண்ண வைக்கிறதுக்கு அந்த நியூ டைம் லைனாக நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்க போகிறேன். இந்த விஸ்வரூபம் செல்ஃபை நான் அடையிறதுக்கு எனக்கு 4 வருஷம் ஆச்சு. ஆனால் உங்களை இந்த ப்ராசஸை 7 மணி நேரத்தில் அடைய வைக்க போகிறேன். இந்த விஸ்வரூபம் ப்ரோக்ராம் 7 மணி நேரங்கள். அதை நீங்கள் உள்ளே வாங்கிக்கிட்டு நீங்கள்
அப்ளை பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்லி டிரான்ஸ்ஃபார்ம்டு இண்டிவிஜுவலாக இருப்பீங்க. இப்போ நீங்கள் எந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க? ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு அப்புறம் ரிலேஷன்ஷிப்னு போயிட்டே இருக்கீங்க. ஏன் இதே மாதிரி பீப்புள் அண்ட் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸையும் நான் அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறேன், அது பிரேக்கப் ஆகுது. இன்னொரு ஆள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே தான் நான் அட்ராக்ட் பண்ணுறேன். டிஃப்ரென்ஸே இல்லை. இந்த வேலை பிடிக்கலன்னு இன்னொரு வேலைக்கு போனாலும் அந்த வேலையும் அதே மாதிரி தான் இருக்குது. அந்த வேலையில் இருக்கிறவங்களும் அதே மாதிரி தான் இருக்காங்க. என்னோட பாஸும் அதே மாதிரி அமைகிறாரு. எப்படி இது? ஏன்னா உங்களோட இன்னர் சைல்ட் வூண்ட்ஸ், உங்களோட பாஸ்ட் அதுதான் உங்களை ரோபோ மாதிரி அதே சிச்சுவேஷன்ஸை அட்ராக்ட் பண்ணுது, அதே விஷயங்களை உங்களை பண்ண வைக்குது. அண்ட் புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது உங்களுக்கு. ஆனால் அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் உங்களால் பெரிய எல்லைகளை தொட முடியல. ஏன்னா நீங்கள் அந்த பொசிஷனுக்கு அந்த ப்ரொமோஷனுக்கு ஆசைப்பட்டாலுமே ஐயோ நான் குட் இனஃப் இல்லை, நான் அதுக்கெலாம் தகுதியானவன் இல்லை அப்படின்னுட்டு உங்களோட ஆழ்மனம் நினைக்குது. உங்களோட இன்னர் சைல்டு அப்படிதான் பிஹேவ் பண்ணுது. நீங்கள் சஃபர் ஆகிட்டே இருக்கீங்க. லைஃப் அப்படியே உங்களுக்கு ஒரு வட்டத்துக்குள்ளேயே சுற்றுற மாதிரியே இருக்குது. நீங்கள் அண்டர் அச்சீவ் பண்ணுறீங்க. பெருசாக சாதிக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கே தவிர நீங்கள் பண்ணுற வேலையெல்லாம் வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா கூட நான் கீழே போய் ஒளிஞ்சுக்கிறேன். ஐயோ யாரும் என்னை கூப்பிடாதீங்க. ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும், ஐயோ யாரும் என்னை பேர் சொல்லி கூப்பிடாதீங்க. நான் யாராலையும் பார்க்கப்படக்கூடாது. நான் அப்படியே ஒளிஞ்சுக்கிட்டே இந்த ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன் அப்படின்னு தான் நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. அப்படி தான் நீங்கள் ஆக்ட் பண்ணுறீங்க. கோலுக்கு அப்புறம் கோல் போயிட்டே இருக்கீங்க. ஆனால் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. ஏதோ எனக்குள்ளே மிஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அடுத்தவங்கள நம்பியே வாழ்க்கை ஓடுது. ஆனால் அவங்கள நம்பி பிழைக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. ஆனால் அவங்கள நம்பி தான் இதுலேருந்து எப்படி எனக்கு வெளியே வர்றதுனே தெரியலையே அப்படின்னுட்டு உங்களையே ஒரு அங்கலாய்ச்சிக்கிறீங்க. உங்கள் பார்ட்னர் உங்களை அப்ரிஷியேட் பண்ணும், உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை அப்ரிஷியேட் பண்ணும், உங்களோட பாஸ் உங்களை அப்ரிஷியேட் பண்ணும், அட்மையர் பண்ணும், ரெஸ்பெக்ட் பண்ணும், லவ் பண்ணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அவங்க கொடுக்கறது உங்களுக்கு பத்தவே இல்லை. அவங்க என்னதான் உங்களை அப்ரிஷியேட் பண்ணாலும் அது உங்களுக்கு பத்தலை. அது கொஞ்ச நேரம் நல்லா இருக்குது, அதுக்கப்புறமா அது மறைஞ்சிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போகும்போது உங்களால் தாங்கிக்க முடியல. அவங்க எப்பவுமே 24/7 அவங்களோட அப்ரிசியேஷன், அவங்களோட அட்மிரேஷன், அவங்களோட ரெஸ்பெக்ட், அவங்களோட லவ்வெல்லாம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும்ட்டு அவங்கள சுற்றியே வந்துட்டு இருக்கீங்க. அவங்க காலடியில் ஒரு நாய் மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் டோர் மேட், யார் வேணால் என் மேலே ஏறி வாக் பண்ணிக்கோங்க, யார் வேணால் என் மேலே ஏறி நடந்துக்கோங்க, நீங்கள் குட்ட நான் குனிஞ்சிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா நீங்கள் எனக்கு வேலிடேட் பண்ணுறீங்க, நீங்கள் எனக்கு அப்ரூவ் பண்ணுறீங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நான் பீப்புள் ப்ளீஸராக இருக்கேன். மற்றவங்களை மகிழ்விச்சே நீங்கள் வாழ்வீங்க. உங்களுக்கான ஆசாபாசங்கள், உங்களுக்கான சந்தோஷங்கள் எல்லாத்தையுமே மூட்டை கட்டி வச்சுட்டு நான் மற்றவங்களை வந்து சந்தோஷப்படுத்துறது தான் என்னோட கடமை அப்படின்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பீங்க. அண்ட் நீங்கள் ஒரு ட்ராமா குயின், ட்ராமா கிங் மாதிரி 24/7 இருப்பீங்க. உங்களோட பார்ட்னர் கிட்ட அமேசிங்கான ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வேணும்னு ஆசையாக இருக்கும். நீங்கள் எப்பவுமே உங்களுக்கு ஒரு லவ்விங் ரிலேஷன்ஷிப் தான் ஆசைப்படுவீங்க. ஆனால் ட்ராமா குயின் மோட்லேயே எரிஞ்செறிஞ்சு விழுந்துக்கிட்டு ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணிக்கிட்டு சண்டை பிடிச்சிக்கிட்டே உங்களோட பார்ட்னர் கூட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னே உங்களுக்கு தெரியாது. ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் உங்களோட இன்னர் சைல்ட் வூண்ட்ஸ், உங்களோட கோர் நெகட்டிவ் பிலீஃப் சிஸ்டம். வீட்லேயும் சரி வேலையிலையும் சரி உங்ககிட்ட வந்து நோ சொல்கிற ஒரு பழக்கமே இருக்காது. உங்களுக்காக பவுண்டரிஸை வகுக்க மாட்டீங்க, உங்களுக்காக எல்லைகளை நிர்ணயிக்க மாட்டீங்க. யார் வேணால் எவ்வளோ ஒர்க் வேணால் உங்கள் தலையில் போட்டுக்கிட்டே இருக்கலாம். நீங்களும் வந்து ஐயோ நான் நோ சொல்லிடக்கூடாது, அவங்கக்கிட்ட அவங்களே முடியாமல் தான் என்கிட்ட கொடுக்குறாங்க, நான் எப்படியாவது ஃபுல்ஃபில் பண்ணிடணுன்ட்டு உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் வந்தாலும் நீங்கள் எவ்வளோ பேர்ன் அவுட் ஆனாலும் அதெல்லாம் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி இன்னும் நான் ஒரு 100 விஷயங்கள் லிஸ்ட் பண்ணிகிட்டே போகலாம். உங்களோட கோர் நெகட்டிவ் பிலீவ்ஸால், உங்களுக்கு பாஸ்டில் நீங்கள் வளர்ப்புனாலையும் அதில் வந்து காயங்களாலையும் உங்களோட பாஸ்ட் எப்படி உங்களை ஹாண்ட் பண்ணுது, இன்னைக்கு வரைக்கும் உங்கள் முதுகில் உட்காந்துட்டு இருக்க பேய் மாதிரி எப்படி உங்களை துரத்துதுன்னு நான் இன்னும் நிறைய விஷயங்கள் லிஸ்ட் பண்ணலாம். அண்ட் இந்த விஸ்வரூபம் ப்ராசஸில் உங்களோட ஹையஸ்ட் செல்ஃபில் நான் உங்களை வாழ வைக்க போகிறேன், அந்த ஹையஸ்ட் பொட்டென்ஷியலை நான் அடைய வைக்க போகிறேன் அப்படின்னும் போது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ரியாக்டிவ் மோடில் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்கல்ல, இப்போ சஃபர் ஆகிட்டே இருக்கீங்கல்ல, இப்போ மனசுக்குள்ளே ஒரு பேய் படம் ஓட்டிக்கிட்டே இருக்கீங்கல்ல, அடுத்தவங்க தான் என்னை அப்ரூவ் பண்ணும், அடுத்தவங்க என்கிட்ட நல்லா பேசினாதான் நான் நல்லா இருக்கேன், அடுத்தவங்க என்னை லவ் பண்ணாதான் நான் இந்த மொமெண்ட் நல்லா ஃபீல் பண்ண முடியும். என்னோட ரெஸ்பெக்ட் எனக்குள்ளே இல்லை, அடுத்தவங்களுக்குள்ளே தான் இருக்குது. என்னோட லவ் எனக்குள்ளே இல்லை, அடுத்தவங்க என்கிட்ட காமிச்சாதான் இருக்குது. என்னோட பார்ட்னர் எனக்கு லவ் கொடுத்தா தான் அது லவ், என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு லவ் கொடுத்தா தான் அது லவ். இப்படிலாம் திங்க் பண்ணிருக்கீங்கல்ல, இது உங்களோட விஸ்வரூபம் செல்ஃப் கிடையாது. இப்போது உங்களோட கரண்ட் ரோபோட்டிக் செல்ஃப் இது. ஸோ இதெல்லாம் எப்படி நான் மாற்ற போகிறேன், சிலபஸ் ஓவர்வியூ கொடுக்குறேன் உங்களுக்கு. இதில் உங்களோட சைல்ட்ஹுட் ஊன்ஸ் தான் உங்களுக்கு இப்போ அடல்ட் செல்ஃபில் நீங்கள் இருக்கீங்கன்னு நினச்சிக்கலாம். நான் 25 வயசில் இருக்கேன், 35 வயசில் இருக்கேன், 45 வயசில் இருக்கேன், 55 வயசில் இருக்கேன், நான் ஒரு அடல்ட் நீங்கள் நினச்சிக்கலாம். ஆனால் நீங்கள் இன்னுமே உங்களோட உள் குழந்தையோட காயங்களால் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த உள் குழந்தைனா என்ன, அதுக்கு எப்படி காயங்கள் வந்தது, அதுக்கு எப்படி பிலீஃப் சிஸ்டம் உருவாச்சு, எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன்.
அதுக்கப்புறம் உங்களோட பிலீஃப் சிஸ்டம் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு உங்களோட சைல்ட்ஹுட் இயர்ஸில். உங்கள் பேரண்ட் என்னென்ன விஷயங்கள் செஞ்சுருந்தாங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரி பிலீஃப் சிஸ்டம் உருவாக்கியிருக்கும். அதை வச்சு எப்படி உங்களோட சுச்சுவேஷனை நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அதை வச்சு நான் எப்படி என்னோட சுச்சுவேஷன்ஸை நான் பார்த்துட்ருக்கேன். எல்லாமே ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட நெகட்டிவ் பிலீஃப்ஸ் தான் வந்து உங்களை இன்னைக்கு வரைக்கும் பேய் மாதிரி நிழல் மாதிரி துரத்திக்கிட்டே வருது. உங்களோட கரண்ட் ரிலேஷன்ஷிப்ஸை ஹார்ம் பண்ணுது. உங்களோட பாஸ் கூட, உங்கள் மேனேஜர் கூட, உங்களோட கொலீக்ஸ் கூட, உங்களோட நட்பு வட்டாரத்து கூட, உங்கள் அம்மா அப்பா கூட எந்த மாதிரி எமோஷனல் ஸ்டேட்டில் நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்களா, இல்லை ரியாக்ட் பண்ணாமல் நீங்கள் சொல்ல வந்ததை கூட முழுங்கிட்டு மனசுக்குள்ளேயே வச்சு குமுறிட்டு இருக்கீங்களா, எல்லாத்தையுமே அதுதான் கட்டுப்படுத்துது. ஸோ அந்த நெகட்டிவ் கோர் பிலீஃப்ஸ் என்ன, உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக என்ன இருக்குது, அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கோர் நெகட்டிவ் பிலீஃப்ஸ் தட் ஆர் யூனிக் டு யூ அப்படின்னும் போது எனக்கு இருக்கிற கோர் நெகட்டிவ் பிலீஃப்ஸ் வேறு மாதிரி இருக்கும், உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். அது என்னன்றதுக்கு நான் அமேசிங்கான ஒரு எக்ஸசைஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டு முடிக்கும் போது உங்களுக்கு வந்து கிளாரிட்டி வரும். ஓ, இதால தான் நான் இந்த இன்னர் வூண்ட்ஸால தான் நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு உங்களுக்கு அவ்வளோ பெரிய கிளாரிட்டி வரும். உங்கள் ரிலேஷன்ஷிப், உங்களோட கரியர், உங்களோட எமோஷன்ஸ், உங்களோட ரியாக்ஷன் எல்லாத்தையுமே நீங்கள் மாற்றிருப்பீங்க. அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ டிஃபென்ஸ் மெக்கானிசம் வச்சுருக்கோம், எவ்வளோ செல்ஃப் ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்ளை பண்ணுறோம், அது எல்லாமே நம்மளோட பாஸ்ட் வூண்ட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. அண்ட் நம்மளோட கோர் நெகட்டிவ் பிலீஃப்ஸோட நம்ம என்ன மாதிரி டிஃபென்ஸ் மெக்கானிசமை யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் நம்மளுக்கு இன்னைக்கு வரைக்கும் நம்ம உயர்வும் தாழ்வும் அமையுது. நீங்கள் ஓவர் அச்சீவராக இருக்கீங்கன்னா அது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம். நான் எல்லாருக்கிட்டையும் ரெஸ்பெக்ட் டிமாண்ட் பண்ணுறேன், எல்லாருமே வந்து என்னை வந்து பெரிய ஆள்னு பார்த்துட்டாங்கன்னா, நான் பெருசாக அச்சீவ் பண்ணிட்டேன், நிறைய பணம் சம்பாதிச்சிட்டேன், நிறைய அங்கீகாரம் பெற்றுட்டேன்னு நினச்சிட்டாங்கன்னா, அப்போது என்னை யாரும் வீக்குன்னு பார்க்க மாட்டாங்க, என்னை யாரும் அன்இம்பார்ட்டன்ட் நினச்சிட மாட்டாங்க. அது என்ன ஒரு செல்ஃப் ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. எல்லாருக்கிட்டையும் நான் வழிஞ்சு பேசிட்டே இருக்கேன், எல்லாருக்கிட்டையும் சிரிச்ச முகத்தோடு இருக்கேன், என்னோட உள் மனசில் என்ன இருக்குன்றது யார்கிட்டையுமே நான் காமிச்சிக்க மாட்டேன். அது ஒரு செல்ஃப் ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. நான் அண்டர் அச்சீவராகவே இருந்துட்டு போயிடுறேன், ஐயோ யாரும் என்னை பார்த்துடக்கூடாது. என் ஃப்ரெண்டு சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக சாதிக்கிறான், பெருசாக அச்சீவ் பண்ணிட்டான், பரவாயில்ல, எனக்கு சாதிக்கணும்னு ஆசை இருந்தாலுமே ஐயோ எனக்கு ரொம்ப பயம், யாரும் என்னை பார்த்துடக்கூடாது, யாரும் என்னை வந்து கேள்வி கேட்டுறக்கூடாது, ஏன்னா பார்த்துட்டாங்கன்னா நான் எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டேன்னா அப்போ எனக்கு பிடிச்சவங்களுக்கு அவங்கக்கிட்ட நான் தள்ளி போயிடுவேன்ல, ஏன்னா நான் ஏதோ பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி அவங்களாம் என்னை விளக்கிடுவாங்க, அவங்க என்னை லவ் பண்ண மாட்டாங்க. அண்டர் அச்சீவ் பண்ணுறது, ஒரு நிலைக்கு மேலே ப்ரொமோஷனுக்கோ பதவிகளுக்கோ நீங்கள் உயராமல் இருக்கிறது, இதெல்லாமே செல்ஃப் ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் தான். இந்த மாதிரி நிறைய செல்ஃப் ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம எம்ப்ளாய் பண்ணுறோம். அதெல்லாம் நான் உங்களுக்கு டீச் பண்ணுவேன், உங்களுக்குள்ள ஆழ்ந்து உங்களை இறங்க வைக்க போகிறேன். நான் நிறைய உங்களோட இன்னர் வூண்ட்ஸை குணப்படுத்துறதுக்கு எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸசைஸ்கள் உருவாக்கியிருக்கேன். அது ஒரு மாடியூல்லையுமே உங்களுக்கு வந்து விதைச்சிக்கிட்டே இருப்பேன். அந்த அசென்ஷன் சீட்ஸ் உங்களை வளர்ச்சி பாதையில் கொண்டு போகிற விதைகளாக உங்களுக்குள்ள விதைச்சி நான் உங்களை விஸ்வரூபம் செல்ஃப்க்கு தயார் பண்ணுறேன். அதுக்கப்புறம் டேக்கிங் விஸ்வரூபம் அப்படின்ற மாடியூல், உங்களை முதல் மாடியூல்லேருந்தே நான் விஸ்வரூபம் செல்ஃப் தான் தயார் பண்ணுறேன். உங்களோட பாஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சுக்கிட்டு, உங்களோட கோர் நெகட்டிவ் பிலீஃப்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சு, உங்களோட செல்ஃப் ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சு, உங்களுக்காக யூனிக்காக இருக்க அந்த பாஸ்ட் ஊன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ண வச்சு உங்களை விஸ்வரூபம் செல்ஃப் எடுக்கிறதுக்கு நான் ரெடி பண்ணுறேன். அதில் நான் உங்களுக்கு ஒரு நியூ டைம் லைன் கிரியேஷன் சொல்லிக் கொடுக்க போகிறேன். உங்களோட ஹையஸ்ட் செல்ஃப், அந்த ஃப்யூச்சரில் இருக்க ஹையஸ்ட் செல்ஃபை இந்த மொமெண்ட் நீங்கள் எப்படி தொட முடியும், இந்த மொமெண்ட் உங்களுக்கான ஒரு புது டைம் லைன், அந்த குவாண்டம் ஜம்பில் எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியும், அதை நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். இது சிலபஸோட ஓவர்வியூ. டீட்டெயில்டு சிலபஸ் கொடுக்குறேன் பாருங்கள். நான் மாடியூல் 1ல் நம்ம விஸ்வரூபம் செல்ஃப்க்கு நம்ம குவாண்டம் ஜம்ப் எடுக்க போகிறோம். அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் மாடியூல்லேருந்தே நம்மளோட டார்கெட். அதுதான் நம்ம பாஸ்ட் அனலைஸ் பண்ணுறது, நம்மளை ஆத்திக்கிறது, நம்மளை வந்து இன்னும் பெட்டராக நம்மளோட இமோஷன்ஸ், தாட்ஸ், பிலீஃப் சிஸ்டம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறது, எல்லாமே உங்களை குவாண்டம் ஜம்ப் விஸ்வரூபம் செல்ஃப்காக எடுக்க வைக்கிறது தான் நோக்கமே இருக்குது. ஸோ மாடியூல் 1ல் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹையஸ்ட் செல்ஃபை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன் நான் உங்களை. எது உங்களுக்கு தடைக்கல்லாக இருக்குது, உங்களோட ஹையஸ்ட் செல்ஃப் எங்கே இருக்குது, அதை எப்படி பார்க்குறது, அது எப்படி குவாண்டம் ஜம்ப் அடையிறது, அண்ட் எது இப்போது தடைக்கல்லாக இருக்குது, இப்போ நீங்கள் எப்படி உங்களோட கரண்ட் செல்ஃபை ஒரு ரோபோ மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கீங்க, வை வி டூ வாட் வி டூ, எதனால் நீங்கள் வந்து ரியாக்டிவாக இருக்கீங்க, சஃபர் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆங்ஷியஸாக இருக்கீங்க, ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். உங்களோட ஏன் இப்படி இருக்கேன், ஏன் இந்த செயல்களை நான் செய்கிறேன் இல்லை செய்ய மாட்டேன், அதுக்கப்புறம் உங்களோட இன்னர் சைல்டு ஊன்ஸ் எப்படி உங்களுக்குள்ள ஃபார்ம் ஆகுது, அண்ட் 4 விதமான இன்னர் சைல்டு ஊன்ஸ் என்ன, அண்ட் அதெல்லாம் இப்போ வரைக்கும் உங்களோட கரண்ட் லைஃப்பை எப்படி ஹாண்ட் பண்ணிட்டு இருக்கு, நிழல் மாதிரி உங்களை சுற்றி வந்துட்டு இருக்கு,
அண்ட் உங்களோட ஷேடோ சைல்டு, அந்த இன்னர் சைல்டு ஊன்ஸ் இருக்க அந்த ஷேடோ சைல்டை பற்றி இன்னும் நம்ம டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். அண்ட் எப்படி அந்த இன்னர் சைல்டு ஊன்ஸ் எல்லாமே வந்து உங்களோட அடல்ட் செல்ஃப்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்க இந்த மொமெண்ட்டை ஒரு 6 வயசு குழந்தையாவோ ஒரு 3 வயசு குழந்தையாவோ தான் உங்களோட கரண்ட் ரிலேஷன்ஷிப், உங்களோட ஆஃபீஸ்லேயும் சரி உங்களோட வீட்லேயும் நீங்கள் ஹேண்டில் பண்ணிருக்கீங்க. உங்களோட இலக்குகளை அப்படி தான் பார்க்குறீங்க, உங்களோட லைஃப் அப்படி தான் பார்க்குறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அப்படி தான் பார்க்குறீங்க. எல்லாத்தையுமே நீங்கள் அந்த இன்னர் சைல்டு ஊன்லேருந்து எப்படி பார்த்துட்ருக்கீங்க. எப்படி அந்த உள்ளே இருக்க ஒரு இன்னர் சைல்டு உங்களோட லைஃப்பை வந்து அப்படியே ஈஸியாக உங்களை வந்து ஃபிடில் மாதிரி வாசிக்குது. அது கையில் தான் நீங்கள் ஆட்கொண்டப்பட்டிருக்கீங்க, ஒரு கைப்பாவையாக உங்களை வச்சிருக்கு. இதான் நம்ம வந்து மாடியூல் 1ல் பார்க்குறோம். மாடியூல் 2ல் பார்த்தீங்கன்னா அன்லாக்கிங் கேட்ஸ் ஆஃப் பர்செப்ஷன். பர்செப்ஷன்னா என்ன, எப்படி இந்த உலகத்தை நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் கண்ணோட்டம் எப்படி இருக்குது, அந்த கேட்டை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி விடுறேன். லெசன்ஸ் ஃப்ரம் த மாங்க் ஹூ எஸ்கேப்ட் ஹிஸ் வைஃப். இது ஒரு ஸ்டோரி சொல்லி நான் உங்களுக்கு இந்த அன்லாக்கிங் கேட்ஸ் ஆஃப் பர்செப்ஷனை உங்களுக்குள்ள விதைக்கிறேன். ரிலீசிங் த எக்கோஸ் ஆஃப் த பாஸ்ட். நீங்கள் எப்படி உங்களோட பாஸ்டில் இருக்க எக்கோஸை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய இன்டெப்த்தான எக்ஸசைஸ்கள் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் ஐடென்டிட்டி ஷிஃப்ட், இனிஷியேஷன், இது எல்லாமே வந்து உங்களோட பர்செப்ஷனுக்கான கேட்டை நான் அன்லாக் பண்ணுறேன். எப்படி உங்களோட கரண்ட் செல்ஃப்லேருந்து விஸ்வரூபம் செல்ஃப்க்கு நம்ம ஐடென்டிட்டியை ஷிஃப்ட் பண்ண போகிறோன்ற அந்த இனிஷியேஷன் இருக்கும் உங்களுக்கு. எந்த லென்ஸ் வழியாக நம்மளோட ரியாலிட்டியை இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம், அந்த லென்ஸ் நம்மளுக்குள்ளே எப்படி உருவாகுது, எல்லாமே ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸோட மாடியூல் 2 வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உங்களோட மனக்கண்ணை வேற லெவலில் உங்கள் கண்ணோட்டத்தை மாற்றுற மாதிரி இருக்க போகுது. த லென்ஸ் த்ரூ விச் வி வியூ ரியாலிட்டியில் என்னோட லென்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரு எக்ஸாம்பிளோட நான் பண்ணுற மிஸ்டேக் என்ன, எப்படி எனக்குள்ள ஒரு இன்னர் சைல்டு ஊன்ஸ் உருவாகி இருக்கு, எங்களோட பேரண்ட்ஸோட யூனோ அந்த அவங்க எனக்கு உருவாக்கின காயங்கள் மூலமாக, இல்லை அந்த எக்ஸ்பீரியன்சஸ் மூலமாக நான் எப்படி காயங்களை உருவாக்கியிருக்கேன், அது மூலமாக எப்படி இன்னைக்கு ஒரு விஷயத்தையும் நான் ரியாலிட்டி அப்படின்னு நான் பார்த்துட்ருக்கேன். அண்ட் பிலீஃப் சிஸ்டம் ஆஃப் மிஸ்டர் எக்ஸ், அது அமேசிங்கான மாடியூல். அமேசிங்கான லெசன் இது. நான் எல்லாத்தையும் ரிவீல் பண்ண விரும்பல இந்த சிலபஸில். உங்களுக்கு ஒன்று ஒன்றா போக 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 அமேசிங்காக புரியும். பிலீஃப் சிஸ்டம், ஒருத்தரோட பிலீஃப் சிஸ்டம் வச்சு என்னோட பார்ட்னர் அப்படின்னா அவங்களுக்கு எப்படிப்பட்ட பிலீஃப் சிஸ்டம் இருக்கும், உங்களோட பார்ட்னராக அவங்களுக்கு எப்படி வந்து நீங்கள் ஆப்போசிட் அட்ராக்ட் பண்ணுறீங்க, அவங்களோட பிலீஃப் சிஸ்டம் எப்படி அமையுது, நீங்கள் எப்படி ரிலேஷன்ஷிப்குள்ளே ரிஃப்ட்லேயே இருக்கீங்க, ஏன் அப்படி அமையுது, எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். தென் த லென்ஸ் த்ரூ விச் வி வியூ ரியாலிட்டியும் த பிலீஃப் சிஸ்டம் ஆஃப் மிஸ்டர் எக்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் இனிமேல் நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணுற விதமே வேறு லெவலில் இருக்கும். அது உங்கள் பாஸ் கூட ரிலேஷன்ஷிப்போ, உங்களோட ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் கூட ரிலேஷன்ஷிப்போ, பாய் ஃப்ரெண்ட் ஆர் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ரிலேஷன்ஷிப்போ, இந்த 2 லெசனுமே த லென்ஸ் த்ரூ விச் வி வியூ ரியாலிட்டியும் த பிலீஃப் சிஸ்டம் ஆஃப் மிஸ்டர் எக்ஸ்ன்ற லெசன்ஸ் வந்து ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயம் வாவ் அப்படின்ற லெவலில் நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க. உங்கள் இமோஷன்ஸ், உங்கள் பிலீஃப் சிஸ்டம் எல்லாத்தையும் வந்து அப்படியே உங்கள் விரல் நுனியில் நீங்கள் வச்சு பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்கள் மண்டைக்குள்ளேயே நீங்கள் இனிமேல் இருக்க மாட்டீங்க, அதை நீங்கள் ரியாலிட்டியாக பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் BAFBRக்குன்னு ஒரு அமேசிங்கான ப்ராசஸ் நான் கொடுக்க போகிறேன். அதில் உங்களோட கண்ணோட்டம் எப்படி இருக்கணும், இந்த மொமெண்ட் நீங்கள் எப்படி உங்கள் உலகத்தை பார்த்துட்ருக்கீங்க, அதை எப்படி மாற்றி அமைக்கணும்னா அதுக்கான ஜேர்னலிங் எக்ஸசைஸ் எப்படி இருக்க போகுதுன்றத இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸில் நான் கொடுத்துருப்பேன். BAFBR கொடுத்து. பட் BAFBRக்கு வந்து ரொம்ப முக்கியமான லெசன். உங்களோட கோர் நெகட்டிவ் பிலீவ்ஸை வந்து எப்படி அது நீங்கள் இந்த உலகத்தை பார்க்குறதுக்கும் உங்களோட ஃபீலிங்ஸ்க்கும் உங்களோட பிஹேவியர்ஸ்க்கும் காரணமாக இருக்குது அப்படின்றத நான் அமேசிங்கான இந்த சைக்கிளில் சொல்லி கொடுத்துருக்கேன். தேர்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹிடன் ஆங்கர்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். நான் சொன்னேன்ல, உங்களுக்கு இருக்கிற கோர் நெகட்டிவ் பிலீஃப், உங்களுக்கு இருக்கிற இன்னர் சைல்டு வூண்ட் எனக்கானதாக இருக்காது. என்னோட உள்குழந்தையோட காயம் வேற மாதிரி இருக்கும், உங்களோட உள்குழந்தையோட காயம் வேற மாதிரி இருக்கும். ஏன்னா எனக்கு எங்கள் அம்மா அப்பா வேற, உங்கள் அம்மா அப்பா வேற, எனக்கான குழந்தை பருவம் வேற, உங்களுக்கான குழந்தை பருவம் வேற, எனக்கான அந்த எக்ஸ்பீரியன்ஸே வேறு, நான் அனுபவிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வேறு, நீங்கள் அனுபவிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வேறு. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட இன்னர் சைல்டு வூண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எப்படி அந்த இன்னர் சைல்டு வூண்டை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்ற ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச்சில் ரியல் டைம் எக்ஸாம்பிளோட நான் உங்களையுமே அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச்சை கொண்டு போக வச்சுருக்கேன். உங்களை கைப்பிடிச்சு இதுதான் இது மட்டும் பண்ணுங்க, இது மட்டும் பண்ணுங்க, இதை செய்யுங்கன்னுட்டு உங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த ஹிடன் ஆங்கர்ஸை ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கு உங்களை கொண்டு போக வச்சுருக்கேன். இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணி முடிக்கும்போது நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவலாக இருப்பீங்க. ஏன்னா இந்த 25 வருஷம் 35 வருஷம் எத்தனை உங்களுக்கு வயசோ அந்த வயசில் நீங்கள் எப்படி வாழ்க்கையை வாழ்ந்திருக்கீங்கன்றது இந்த ஹிடன் ஆங்கர்ஸ் தான் நிர்ணயிச்சிருக்கோம். அந்த ஹிடன் ஆங்கர்ஸை எப்படி ஃபிகர் அவுட் பண்ண போகிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். 4th மாடியூல் தான்ஸ் ஆஃப் த அசென்ஷன் பாத். அசென்ஷன் அப்படின்னா வளர்ச்சி. அந்த வளர்ச்சி பாதையில் என்னென்ன முட்கள் நிறைஞ்சி கிடக்குது, பொய் சொல்கிறது, ஓவர் அச்சீவராக இருக்கிறது, அண்டர் அச்சீவராக இருக்கிறது,
மற்றவங்கள சிரிக்க வச்சுட்டே இருக்கிறது, மற்றவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறது, இது எல்லாமே கோவப்பட்டுட்டு இருக்கிறது, நிறைய 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 செல்ஃப் ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம கையாளுறோம். இந்த செல்ஃப் ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் எப்படி ஒரு தான்ஸா நம்ம லைஃப்ல வந்து ஆக்ட் பண்ணுது. நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இது எனக்கு பாதுகாக்கிறதுக்கு தானே என்னோட செல்ஃப் ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி இருக்குன்ட்டு. இல்லை, உங்களை சஃபர் பண்ண வைக்கிறதுக்கும், நீங்க நினைச்ச பாதையில உங்களை போக விடாம வைக்கிறதுக்கும், உங்களை ஓடவே வச்சுக்கிட்டு இருக்குல்ல லைஃப்ல, அதுக்கும் எல்லாத்துக்குமே உங்களோட செல்ஃப் ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் காரணமா இருக்கு. அதை நம்ம முழுமையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறோம். இந்த செல்ஃப் ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி ஒன்னொன்னையும் நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில அப்ளை பண்ணிட்டே இருப்போம். நீங்க எதை அதிக அளவுக்கு அப்ளை பண்றீங்கன்றதுக்கு நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸோட உங்களுக்கு விளக்கி அதை நான் ஃபிகர் அவுட் பண்ண வைக்க போறேன். நம்மளுக்கு இருக்கிற கோர் நெகட்டிவ் பிலீஃப்ஸை விட அந்த கோர் நெகட்டிவ் பிலீஃப்ஸ் நம்மளுக்கு உருவாக்கி இருக்க செல்ஃப் ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸால தான் நம்ம அதிகமா பாதிக்கப்படுறோம். அதுல இருந்துலாம் நான் உங்களை வெளியே வர வைக்கிறேன். மாடியூல் 5ல விஸ்வரூபம் செல்ஃபை நம்ம எடுக்க போறோம். நான் நியூ டைம்லைனை உங்களுக்காக எப்படி கிரியேட் பண்றதுன்றத நான் சொல்ல போறேன். நியூ டைம்லைன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு வாழ்க்கை பாதையில் ஒரு டைம்லைனில் போயிட்டுருக்கீங்க, ஒரு நேர்கோடில் போயிட்டுருக்கீங்க. உங்களுக்காக புது ஒரு கோடை நான் உருவாக்க போகிறேன். புது நேரக்கோடுன்னே நம்ம சொல்லலாம். அந்த புது நேரக்கோட்டில் நீங்கள் உங்களோட ஐடியல் விஸ்வரூபம் செல்ஃபாக நீங்கள் உருமாற போகிறீங்க. இப்போ நீங்கள் 25,000 ரூபாய் சேலரி வாங்கிட்டு இருக்கீங்க. உங்களோட நியூ டைம்லைன் எனக்கு 50,000 ரூபாய் சேலரி வாங்குற ஒரு ஆளாக நான் மாறணும்னா அது எப்படி மாறுறது? அதுதான் உங்களோட நியூ டைம்லைன். அதை எப்படி மாறுறது? அதை எப்படி உடனே மாறுறது? ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். பில்டிங் யோர் ஓன் பிரிட்ஜ் ஃபார் இமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட். எனக்கு என் ஹஸ்பண்ட் தான் என்னோட இமோஷனல் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணணும், எங்கள் அப்பா அம்மா தான் பண்ணணும், என் தம்பி தங்கச்சி தான் பண்ணணும், என் கூட இருக்கவங்க தான் பண்ணணும், என் ஃப்ரெண்ட்ஸ் தான் பண்ணணும், தேவையில்லை. எப்படி உங்களோட இமோஷன்ஸை நீங்க ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறது? த டான்ஸ் ஆஃப் ஃபயர் அண்ட் ஃபியூவல் ரொம்ப அமேசிங்கான மாடியூல் இது. உங்களோட தாட்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுது, எப்படி உங்களோட வாழ்க்கையை நரகமாக்கிக்கிட்டு இருக்கு, ஏன் அது நரகமாக்கிக்கிட்டு இருக்கு, உங்களோட தாட்ஸ் எப்படி உங்களை கண்ட்ரோல் பண்ணுது, உங்களோட இமோஷன்ஸ் எப்படி உங்களை கண்ட்ரோல் பண்ணுது, எதனால எது உருவாகுது அண்ட் எதை அணைச்சிங்கன்னா எது கட் ஆகும், எப்படி உங்களோட இமோஷன்ஸை ரிலீஸ் பண்றது, எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். காவ்ய மேனிஃபெஸ்டேஷன் இந்த காஸ்மிக் கிளே. இந்த பிரபஞ்சத்தை, இந்த காஸ்மோஸை நீங்க எப்படி பார்க்கணும், அதுல ஒரு நியூ டைம்லைன் கிரியேஷன்ற ஒரு பிசிக்ஸ் ஓரியன்டா தான் நான் இதை அணுகியிருக்கேன் இந்த மாடியூல. ஏன்னா இங்க குவாண்டம் தானே, நம்ம குவாண்டம் செல்ஃப் தானே அச்சீவ் பண்றோம். ஸோ குவாண்டம் பிசிக்ஸ் தான் நம்ம இங்க படிக்கிறோம். எப்படி உங்களுக்கான புதிய விருப்பங்கள், அந்த நியூ டைம்லைனை நீங்க கிரியேட் பண்றதுக்கு என்ன எக்ஸாக்டா பண்ணணும், எப்படி உங்களோட மேனிஃபெஸ்டேஷனுக்காக உங்களோட டிசையர்ஸ் அந்த காஸ்மிக் கிளேல பதிக்கணும். அமேசிங்கான லெசன், எனக்கு ரொம்ப பிடிச்ச லெசன் அது. இந்த விஸ்வரூபம் செல்ஃப் கிரியேஷன்ல நான் அதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆஃப் ரிதம்ஸ் அண்ட் இல்யூஷன். நம்மளோட சோல் காலிங்கை விட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் நம்மளுக்கு வரும். அதெல்லாம் நம்ம இப்போ வரைக்கும் அதை கையிலேயே பிடிச்சிட்டு இருக்கோம். நம்மளோட செல்ஃப் ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம ரொம்ப ரொம்ப கெட்டியாக பிடிச்சிருக்கிறது மூலமாக உங்களோட சோல் என்ன, அதோட காலிங் என்ன, அது எப்படி அந்த ஹையஸ்ட் செல்ஃபை நீங்கள் உடனே அச்சீவ் பண்ணுறது, அதுலேயே எப்படி சஸ்டெயின் ஆகுது, இந்த மாதிரி விஷயங்களை நான் இதில் சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் இன்னும் 2-3 லெசன்ஸ் நான் ஆட் பண்ணணும்னு விரும்புகிறேன். அதுக்கு நான் நோட்ஸ் எழுதி வச்சுருக்கேன். ஸோ இன்னும் நான் லான்ச் ப்ராசஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 7ஆம் தேதி நம்மளுக்கு லான்ச் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே நான் வந்து ஆட் பண்ணி லான்ச் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் லெசன்ஸ் வந்து மாடியூல் 5ல ஆட் ஆகும். நம்மளோட வெப்சைட்டில் ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஈவினிங் 6 மணிக்கு lavanyajaykumar.comல இந்த கோர்ஸ் ரிலீஸ் ஆக போகுது. விஸ்வரூபம் ரிலீஸ் ஆன 1லேருந்து 4 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு வந்து ஆக்சஸ் கிடச்சிரும். ஓகே, மேக்ஸிமம் நான் உங்களுக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதி 6 மணிக்குள்ளவே ஆக்சஸ் கொடுத்துருவேன் கைஸ். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் பே பண்ணி ப்ரீ புக் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு இந்த ப்ரீ புக்கிங் டிஸ்கவுண்ட்டை அட்வான்டேஜ் எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரீ புக் பண்ணிங்கன்னா 3000 ரூபாய் கோர்ஸ் ஃபீ. ஓகே, ஆகஸ்ட் 8ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு கோர்ஸ் ஃபீ 3000 ரூபாயாக இருக்கும். பட் இப்போ நீங்கள் 2000 ரூபாய்க்கு இந்த லான்ச் ஆஃபரில் புக் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்றத இன்ஃபர்மேஷனை டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பின்டு காமெண்ட்டில் நான் கொடுத்துருக்கேன். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த விஸ்வரூபம் ப்ராசஸில் நான் உங்களை கொண்டு போகிறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ரொம்ப ஆத்மார்த்தமாக இந்த கோர்ஸ் நான் உங்களுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். நான் என்னோட ஃபர்ஸ்ட் 1000 யாரெல்லாம் இருக்க போறீங்கன்றதுல தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் எல்ஜி ஃபேமிலி. இந்த விஸ்வரூபம் கோர்ஸை நான் என்னோட முதல் 1000 பேரோட அடியெடுத்து வைக்கணும்னு நான் விரும்புகிறேன். என்னோட எல்ஜி ஃபேமிலியில் 1000 பேர் கண்டிப்பாக இதில் வந்து ஜாயின் பண்ணுவீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் 1000 இருப்பீங்க அப்படின்னா உடனே புக் பண்ணிக்கோங்க. இந்த லான்ச் ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களை விஸ்வரூபம் ப்ரோக்ராமில் ஆகஸ்ட் 7ஆம் தேதி மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். நீங்கள் கோர்ஸை புக் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் 1000 காமெண்ட்டில் விட்டுட்டு போங்க. டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பின்டு காமெண்ட்டில் நான் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸை செக் பண்ணிக்கோங்க.